வணக்கம் நண்பர்களே. இன்று உங்களை ஐஹோலே என்ற ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க இடத்திற்கு அழைத்துச் செல்ல இருக்கிறோம். இந்திய கோவில் கட்டிடக்கலையின் தாயகம் என்று அழைக்கப்படும் இந்த இடம் இந்தியாவின் பண்டைய வரலாற்றில் மிகச் சிறப்பு வாய்ந்த இடத்தை பெற்றுள்ளது. ஐஹோலே கர்நாடக மாநிலத்தின் பாகல்கோட் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமமாகும். பார்ப்பதற்கு இது சிறியதாக தோன்றலாம், ஆனால் இதன் உள்ளே இந்திய சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலையின் மகத்தான வரலாறு மறைந்துள்ளது. சாளுக்கிய வம்சத்தின் காலத்தில் ஐஹோலே கோவில் கட்டுமானத்திற்கு ஒரு ஆய்வுக்கூடமாக செயல்பட்டது. இங்குதான் கோவில் வடிவமைப்புகள், பாணிகள் மற்றும் சிற்பக்கலை தொடர்பான பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றன. ஐஹோலேயில் 12,000-க்கும் மேற்பட்ட கோவில்கள் உள்ளன. ஒவ்வொரு கோவிலும் தனித்துவமான ஒரு எண்ணத்தின் அடையாளமாக உள்ளது. இந்த கோவில்களை பார்த்தால் இந்திய கோவில் கட்டிடக்கலை எவ்வாறு படிப்படியாக வளர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஐஹோலேயில் உள்ள கோவில்கள் அனைத்தும் ஒரே பாணியில் இல்லை. இங்கு வட இந்திய நாகரா பாணி, தென்னிந்திய திராவிட பாணி, மேலும் இவ்விரண்டின் கலவையான வேசரா பாணி ஆகியவற்றை காணலாம். இதுவே ஐஹோலேயை ஒரு தனித்துவமான இடமாக மாற்றுகிறது. ஐஹோலேயில் மிகவும் பிரபலமான கோவில்களில் ஒன்று துர்கா கோவில். பெயரை கேட்டவுடன் இது துர்க்கை தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்று நினைக்கலாம், ஆனால் உண்மையில் அது அல்ல. துர்கா என்பதற்கு கோட்டை அல்லது சூழ்ந்த பகுதி என்று பொருள். இந்த கோவிலின் பின்புறம் வட்ட வடிவில் இருப்பதால் இது புத்த சைத்யாலயத்தின் வடிவமைப்பை நினைவுபடுத்துகிறது. இது இந்திய கோவில் கட்டிடக்கலையின் மாற்ற கட்டத்தை தெளிவாக காட்டுகிறது. இங்கு கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் மிகவும் நுட்பமாக உள்ளன. தூண்கள், மண்டபங்கள், கருவறை அனைத்திலும் சிற்பிகளின் கடின உழைப்பு தெளிவாக தெரிகிறது. இது குகை சிற்பக்கலையிலிருந்து தனித்த கோவில் கட்டுமானத்திற்கு நகர்ந்த ஒரு முக்கியமான படியாகும். ஐஹோலேயின் மற்றொரு முக்கிய கோவில் லாட் கான் கோவில். இந்த கோவிலை பார்த்தால் அது ஒரு கோவிலை விட ஒரு பழமையான வீடு அல்லது கூட்டரங்கம் போல தோன்றும். இது ஐஹோலேயின் மிக பழமையான கோவில்களில் ஒன்றாகும். எளிய வடிவமைப்பு, குறைந்த அலங்காரம் மற்றும் பெரிய கல் தகடுகள் இதை தனித்துவமாக்குகின்றன. இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும். இந்த கோவில் மூலம் ஆரம்ப கால சிற்பிகள் வீட்டு வடிவமைப்புகளை எவ்வாறு புனித கோவில்களாக மாற்றினர் என்பதை நாம் அறியலாம். இது இந்திய கட்டிடக்கலையின் ஆரம்ப நிலையை புரிந்து கொள்ள மிகவும் முக்கியமானது. ஐஹோலேயின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மேகுடி ஜைன கோவில் மற்றொரு முக்கிய இடமாகும். இது ஜைன மதத்தின் தாக்கத்தை வெளிப்படுத்தும் கோவிலாகும். இங்கு கிடைக்கும் கல்வெட்டு கிபி 634ஆம் ஆண்டை குறிப்பிடுகிறது. இதன் மூலம் ஐஹோலேயின் கால வரலாற்றை துல்லியமாக அறிய முடிகிறது. இந்த மலை உச்சியிலிருந்து முழு ஐஹோலே பகுதியையும் காணலாம். தூரம் வரை பரவி இருக்கும் கோவில்கள், கல் அமைப்புகள் மற்றும் இயற்கை காட்சிகள் மனதிற்கு அமைதியை அளிக்கின்றன. ஐஹோலேயின் ராவணபாடி குகை கோவில் மிகவும் சிறப்பானது. இது குகை சிற்பக்கலையில் அமைந்த ஒரு கோவிலாகும். இதன் உள்ளே பெரிய சிவலிங்கம், நடராஜர் சிற்பம் மற்றும் பல புராண சிற்பங்கள் உள்ளன. இந்த சிற்பங்கள் அனைத்தும் உயிருடன் இருப்பது போல தோன்றுகின்றன. ஐஹோலேயின் சிற்பக்கலை வெறும் அலங்காரத்திற்காக மட்டுமல்ல. அந்த காலத்தில் மக்களுக்கு கதைகளை சொல்லவும் மத சார்ந்த கருத்துக்களை புரிய வைக்கவும் சிற்பக்கலை பயன்படுத்தப்பட்டது. ராமாயணம், மகாபாரதம் மற்றும் புராண கதைகள் இங்கு கல்லில் உயிர் பெற்றுள்ளன. ஐஹோலேயின் மற்றொரு சிறப்பு மத சகிப்புத்தன்மை. இங்கு இந்து கோவில்களுடன் சேர்ந்து ஜைன கோவில்களும் அமைந்துள்ளன. இது பண்டைய இந்தியாவின் மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துகிறது. ஐஹோலே செல்ல சிறந்த காலம் அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை.
இந்த காலத்தில் வானிலை குளிர்ச்சியாக இருப்பதால் கோவில்களை சுலபமாக பார்க்க முடியும். காலை மற்றும் மாலை நேரங்களில் புகைப்படம் எடுக்க மிகச்சிறந்த ஒளி கிடைக்கும். ஐஹோலே செல்ல அருகிலுள்ள ரயில் நிலையம் பாதாமி. ஹுப்ளி முக்கிய நகரமாகும். சாலை வசதி சிறப்பாக இருப்பதால் பாதாமி, ஐஹோலே மற்றும் பட்டடகல் ஆகியவற்றை இணைத்து ஒரு சுற்றுலாவை திட்டமிடலாம். ஐஹோலே பெரிய ஆடம்பரம் அல்லது அலங்காரத்திற்காக பிரபலமானது அல்ல. இது தொடக்கங்களின் கதைக்காக பிரபலமானது. இந்திய கோவில் கட்டிடக்கலை எவ்வாறு தோன்றியது என்பதை அறிய வேண்டுமெனில் ஐஹோலேதான் சரியான இடம். ஒவ்வொரு கல், ஒவ்வொரு கோவில், ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதையை சொல்கிறது. ஐஹோலே ஒரு சுற்றுலா இடம் மட்டுமல்ல, அது இந்திய வரலாற்றின் ஒரு உயிரோட்டமான வகுப்பறையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் பல வரலாற்று மற்றும் கல்வி சார்ந்த வீடியோக்களுடன் மீண்டும் சந்திப்போம்.